நண்பர்களே வணக்கம். இந்த பக்கம் பேசுறது செல்வகுமார் யார்ட் லேப்ஸ்ல இருந்து. இந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு மிக முக்கியமான ப்ராடக்ட்ஸ், அதாவது அல்டிமேட் கட் சொல்யூஷன் சொல்லக்கூடிய ஒரு ப்ராடக்ட், அடுத்தது பிஃபோர் மீல்னு ஒரு ப்ராடக்ட். இந்த ரெண்டு ப்ராடக்ட்டை பத்தி தான் நாம இப்போ கிளியரா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி கம்பெனியோட ஜஸ்ட் ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் மட்டும் கொடுத்துட்டு நான் ஸ்ட்ரைட்டா ப்ரோக்ராமுக்குள்ள போயிடலாம். இந்த நிறுவனத்தினுடைய எம்டி மிஸ்டர் சைந்தன் ராய் சௌத்ரி, அதனோட டைரக்டர் மிஸ்டர் சுபீர் சர்க்கார், இவங்க ரெண்டு பேர் தான் இந்த கம்பெனியை நிர்வாகம் பண்றாங்க. இவங்க தான் இதனுடைய ஓனர்ஸ். இந்த கம்பெனிக்குன்னு ஒரு பிரத்யேகமான பாயிண்ட் என்னன்னா, நம்ம நிறுவனத்துல ஓன் ஆர்என்டியும் ஓன் மேனுஃபேக்சரிங்கும் இருக்கு. ஓன் ஆர்என்டின்னு வரும்போது இதுவரைக்கும் உலகளாவிய விஞ்ஞானத்துல கண்டுபிடிக்கப்படாத பல பிரச்சனைகளுக்கான யூனிக்கான தீர்வுகளை கண்டுபிடிச்சு அதை பேட்டன் ரைட் பண்ண 6 வகையான ப்ராடக்ட்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. இந்த ப்ராடக்ட் எல்லாம் நமக்கு ரிசர்ச் பண்ணி ப்ரூஃப் பண்ணி கொடுத்த இந்த நிறுவனத்தினுடைய முதன்மை விஞ்ஞானி அசீம் கே தத்தாராய். இவர் தான் நான் இந்த நிறுவனத்தை தேர்ந்தெடுக்கிறதுக்கும் அதே சமயம் இந்த நிறுவனத்தின் ப்ராடக்டுகள் மேல அளவில்லாத பிரியம் வைக்கிறதுக்கும் மெயின் காரணமா இருக்கக்கூடியவர் நம்மளுடைய தலைமை விஞ்ஞானி சீஃப் சயின்டிஸ்ட் மிஸ்டர் அசீம் கே தத்தாராய். இவரை பத்தின தகவல்களை முழுமையா தெரிஞ்சுக்கணும்னா கூகுள்ல அசீம் கே தத்தாராய்னு நம்ம சர்ச் பண்ணும்போது விக்கிபீடியால முதன்மையா இவருடைய ஒட்டுமொத்த ப்ரொஃபைலும் நம்ம படிக்க முடியும். அந்த அளவுக்கு ஃபெமிலியரான ஒரு ஊட்டச்சத்து நிபுணர், ஒரு ஊட்டச்சத்து நிபுணர். இவர் படிச்சதெல்லாம் அமெரிக்காவில் மருத்துவம். அதன் பிறகு கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் தொடர்ந்து ஊட்டச்சத்து துறையில ஆராய்ச்சிகள் செய்து இன்னைக்கு தீர்க்க முடியாத பல பிரச்சனைகளுக்கு அவரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருக்காரு. அதுல ஒரு ப்ராடக்ட் தான் ஆர்டிஃபைன். அதோட மட்டும் இல்லாம நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய முதன்மையான மருத்துவ கழகம் ICMR, இந்தியன் மெடிக்கல் ரிசர்ச் கவுன்சில், இதனுடைய கெஸ்ட் லெக்சரராகவும் பல முறை இவர் செயல்பட்டு இருக்காரு. இப்பவும் வந்துகிட்டு இருக்காரு. இன்னொரு மிக முக்கியமான இவருடைய இம்பார்ட்டன்ஸை சொல்றதுக்காக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், இவர் ஒரு நோபல் பேனலிஸ்ட். அதாவது இந்த உலகத்துல நோபல் பிரைஸ் வாங்கக்கூடிய முதன்மையான விஞ்ஞானிகளை தேர்ந்தெடுத்து இவர்கள் தான் தகுதியானவர்கள் அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடுக்கக்கூடிய குழுவில் இந்தியாவிலிருந்து ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஒரு சயின்டிஸ்ட் யார் அப்படின்னா அவர் நம்மளுடைய தலைமை விஞ்ஞானி அசீம் கே தத்தாராய். இவர் தான் நமக்கான ப்ராடக்டுகளை சூஸ் பண்றதோட மட்டும் இல்லாம அதுல இருக்கக்கூடிய அறிவியல் ரகசியங்களையும் நுணுக்கங்களையும் நம்ம நிறுவனத்துக்கு கொடுக்கக்கூடியவர். இவர் கண்டுபிடிச்சது தான் நம்மளுடைய ஆர்டிஃபைன். இனி வரப்போற இன்னும் 5 ப்ராடக்டுகள் இவருடைய கண்டுபிடிப்புகள்ல தான் வருது. நண்பர்களே, இந்த நிறுவனம் முழுக்க முழுக்க இந்திய நிறுவனம். நம்மளுடைய தாயகத்தை தலைமையிடமா வச்சிருக்கிற இந்த நிறுவனத்துல 7 ப்ராடக்ட் ஆல்ரெடி நம்ம லான்ச் பண்ணிட்டோம். ஒன்று வந்து ஆர்டிஃபைன், 2வது CBD, 3வது குளுக்கோகான், 4வது லீக்கி கட் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகளுக்கான, குடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கான ஒரு ப்ராடக்ட் வந்து அல்டிமேட் கட் சொல்யூஷன். இன்னைக்கு ஏற்கனவே இந்த ப்ராடக்டை பத்தி நம்ம அதிகமா பார்த்துட்டதுனால
இன்னைக்கு அற்புதமான ரெண்டு மிக முக்கியமான ப்ராடக்ட்களை பார்க்க போறோம். அது அல்டிமேட் கட் சொல்யூஷன் சொல்லக்கூடிய ஒரு பவுடர் ஃபார்மேட்ல இருக்கக்கூடிய ப்ராடக்ட். நீங்க இந்த ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கிற இந்த ப்ராடக்ட் வந்து அல்டிமேட் கட் சொல்யூஷன் 200 கிராம் பவுடர். இது எதுக்காக இந்த ப்ராடக்டை நம்ம பார்க்கணும் அப்படின்னா, நண்பர்களே, நான் சொல்லக்கூடிய விஷயங்களை மட்டும் உன்னிப்பா கவனிச்சீங்கன்னா போதும். மற்றவங்களுக்கு இந்த ப்ராடக்டை எடுத்து சொல்றதுக்காகவும், தான் இந்த ப்ராடக்டை எடுத்து சாப்பிட்றதுக்காகவும், தன்னுடைய ஃபேமிலி இந்த ப்ராடக்டை ஏன் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் சில டெக்னிக்கலான விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்றேன். அதை நீங்க கூர்ந்து கவனிங்க. ஒன்று, லீக்கி கட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனைய இந்த உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கிறாங்க. இப்ப எத்தனையோ நோய்களை கண்டுபிடிக்கிறாங்க. இது ஒரு வகையான சிண்ட்ரோம், ஒரு குறைபாடு தான். இது பல பல விதமான லைஃப் ஸ்டைல் டிசார்டர்னு சொல்லக்கூடிய குறைபாடுகளை வாழ்நாள் முழுவதும் நம்மளுடைய உடல் உறுப்புகளை முடக்கி வைக்கிற, வாழ்நாள் முழுவதும் நாம் அவதிப்படுகிற, வாழ்நாள் முழுவதும் நாமல் குன்றி போகிற பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு தான் இந்த லீக்கி கட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைப்பாடு. இது யாருக்கு வரும், யாருக்கு வராது அப்படிங்கிற எந்த விதிமுறையும் கிடையாது. யாருக்கு வேண்டுமானாலும் இப்போது இந்த குறைபாடு இருக்கலாம். அப்போ இதனுடைய அடிப்படை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு குடல் சார்ந்த பிரச்சனைகள். குடல் சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்னா, நம்மளுடைய குடல் சில பாகங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. அதாவது நம்மளுடைய இரைப்பையில உணவு செரிமானம் ஆகுது, அது சிறுகுடல்ல இறங்குது, அங்க சில நொதிகள் சேர்க்கப்படுது, அங்க சில சத்துக்கள் உடைக்கப்படுது, அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக உறிஞ்சப்பட்டு மலக்குடல் அப்படின்னு சொல்லக்கூடிய பெரிய குடல் வழியாக வெளியேற்றப்படுகிறது. அப்ப 3 பார்ட். ஒன்று வந்து டைஜஷன் பார்ட்டு, இன்னொன்று வந்து அதை மைக்ரோனைஸ் பண்ணக்கூடிய பார்ட்டு, அடுத்தது அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு பார்ட், நெக்ஸ்ட் வந்து கழிவுகளை அகற்றக்கூடிய பார்ட். இதுல சிறுகுடல்ல இருந்து பெருகுடல் வரைக்குமான இந்த பாதையில இன்டெஸ்டினல் பெர்மபிலிட்டி அப்படின்னு ஒரு போர்ஷனை நம்ம பார்க்கணும். இன்டெஸ்டினல் பெர்மபிலிட்டி அப்படின்னா, நம்மளுடைய குடல் எதை உள்ள அனுப்புகிறது, எதை நம்ம உள்ள அனுப்புது. ரத்தம் கீழே இந்த படத்துல நீங்க பாத்தீங்கன்னா பார்ப்போம், மேல சில நுண்ணிய இலைகள் மாதிரி இருக்கு, கீழே வந்து பிளட் ஸ்டீம், ரத்த ஓட்டம் இருக்கு. இந்த குடல்களினுடைய சுவர்ல கணக்கில் அடங்காத, கண்ணில் பார்க்க முடியாத சில உறிஞ்சிகள் இருக்கு. அந்த உறிஞ்சிகள் அதோட சேர்த்து அது ஒரு டைட்டான, எதை உள்ள அனுப்பணும் எதை உள்ள அனுப்பக்கூடாது அப்படிங்கிற சென்சிட்டிவிட்டியோட, ஒரு அறிவோட நம்மளுடைய குடல் சுவர்கள் செய்யப்பட்டிருக்கு. இந்த குடல் சுவர்கள் மூலமாக பாக்டீரியாக்கள், வைரஸ்கள், ஃபங்கஸ்கள், செரிமானம் ஆகாத உணவு துகள்கள், தேவையில்லாத கழிவுகள், டாக்ஸின்ஸ், இதெல்லாம் ரத்தத்துல போய் கலக்க கூடாது. அப்படி கலக்காம இருக்கிறது தான் ஒரு முறையான ஆரோக்கியமான குடலுக்கு அழகு. ஆனால் சில குறைபாடுகள் காரணமாக, அதாவது சிறுகுடலில் பெருங்குடலில் ஏற்படக்கூடிய சில குறைபாடுகள் காரணமாக இந்த இன்டெஸ்டினல் பெர்மபிலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய எதை அனுப்பணும் எதை அனுப்பக்கூடாது அப்படிங்கிற இந்த விதிமுறை சற்று தளர்த்தப்பட்டு தேவையில்லாத கழிவுகளை ரத்தத்துல கலக்குமானால் இதுக்கு பேரு தான் வந்து இந்த லீக்கி கட் அப்படின்னு நம்ம சொல்றோம். லீக்கி கட். இந்த லீக்கி கட் எதனால் ஏற்படுகிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அதுக்கு ஒரு சில காரணங்கள் இருக்கு. என்ன அப்படின்னா, நாம சாப்பிடக்கூடிய
உணவுல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ். ரெண்டாவது, நம்மளுடைய உடல் சுரக்கக்கூடிய ஒரு வகையான புரோட்டீன், ஜனோலின் அப்படின்னு சொல்லக்கூடிய புரோட்டீன். நம்ம உணவுல இருக்கக்கூடிய சில ஒவ்வாமையை, அலர்ஜி ஏற்படுத்தக்கூடிய குளூட்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான, அதுவும் ஒரு வகையான புரோட்டீன். இந்த மாதிரி சில உணவு காரணங்கள் பிளஸ் அதோட சேர்த்து சில டாக்ஸின்ஸ், இதெல்லாம் நம்மளுடைய சுவர்களை வீக்காக செய்யுது. அதான் லீக்கி அப்படின்னு சொல்றோம். அந்த செல்களை லீக்காக மாற்றுகிறது. அந்த மாதிரி மாற்றும் போது தேவையில்லாத கழிவுகள், நம்ம தடுக்கப்பட வேண்டிய கழிவுகள் இரத்தத்தில் போய் கலப்பதால் பல பிரச்சனைகள் உருவாகும். ரைட். இந்த ஜனோலின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புரோட்டீன் பத்தி சொன்னேன். அந்த புரோட்டீன் பெரும்பாலும் உணவுகள்ல இருந்து கிடைக்கக்கூடிய புரோட்டீன் அல்ல. அது நம்மளுடைய குடல் இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு சுரக்கக்கூடிய ஒரு புரோட்டீன். அதுக்கு பேர் ஜனோலின் அப்படின்னு பேரு. யாருக்கெல்லாம் இந்த ஜனோலின் அதிகமாக செக்ரீட் ஆகுதோ அவங்களுக்கு இந்த லீக்கி கட் பிரச்சனைகள் வரும். இதுதான் சயின்ஸ். அப்ப ஜனோலின் யாருக்கு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குடல் இன்ஃப்ளமேஷன், குடல்ல ஒரு வீக்கம் ஏற்படக்கூடிய சூழல் உருவானால், அது எந்த மாதிரியான பிரச்சனையால குடல் வீக்கம் ஏற்படுதோ, அப்ப நீங்க சாப்பிட்டு நீங்க யோசிச்சீங்கன்னா தெரியும், அதிகமான காரம், டாக்ஸின்ஸ் இருக்கக்கூடிய உணவுகள், நம்மளோட பாதிக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ், இந்த மாதிரி சூழ்நிலையில குடல் வீக்கம் ஏற்படும். அந்த வீக்கம் ஏற்பட்டால் அந்த ஜனோலின் புரோட்டீன் ப்ரொடியூஸ் ஆகிறது ஜாஸ்தி ஆகும். அப்ப ஜனோலின் ஜாஸ்தி ஆச்சு அப்படின்னா குடல் லீக்கி கட்டாக மாறும், லீக்கேஜ் வரும், குடல் கசிவு ஏற்படும். இப்போ ஒரு பாயிண்ட் உங்களுக்கு புரியுது. அடுத்த பாயிண்ட், யாரெல்லாம் ஆட்டோ இம்யூன் டிசார்டருக்குள்ளர அதுக்கான கண்டிஷன்ஸ்ல இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் அதாவது யாரெல்லாம் ஐபிஎஸ், இர்ரெகுலர் பவுல் மூவ்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டிஷன்ஸ்ல இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் ஐஆர்டிஎஸ் கண்டிஷன்ஸ்ல இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் கான்ஸ்டிபேஷன்ல இருக்கிறாங்களோ, யாருக்கெல்லாம் இன்டைஜஷன் இருக்குதோ, இந்த மாதிரி பல காரணங்களால் ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த மாதிரியான குறைபாடுகள் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவர்களுக்கும் அதிகமாக இந்த லீக்கி கட் உருவாவதற்கான ஜனோலின் புரோட்டீன் ப்ரொடியூஸ் ஆகிறது ஜாஸ்தியான. இந்த மாதிரி சில கண்டிஷன்ஸ்னால இந்த ஜனோலின் புரோட்டீனோ பிளஸ் குளூட்டனோ நம்மளுடைய செல் சுவர்களை பாதிப்படைய செய்து, நம்மளுடைய செல்களை வீக்காக செய்து, அதன் மூலம் தேவையற்ற கழிவுகளை நம்மளோட ரத்தத்துல போய் கலக்கிறதுக்கான சூழலை ஏற்படுத்தி விட்டால், இது நிரந்தரமாக தொடர்ந்து நடக்குமானால், இது நிவர்த்தி செய்யப்படவில்லையானால் நமக்கு பல உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதில் முதன்மையானது ஒபிசிட்டி, உடல் பருமன். இரண்டாவது, நம்மளுடைய ஸ்கின் சம்பந்தமான பிரச்சனைகள். மூன்றாவது, ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ். நான்காவது, தைராய்டு சம்பந்தமான பிரச்சனைகள். ஐந்தாவது, மெட்டபாலிக் லோ ரேட், அதாவது நம்மளுடைய வளர்சிதை மாற்றத்தில் குறைபாடு. இது மாதிரி பல பிரச்சனைகள் இந்த லீக்கி கட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிரச்சனைகள்ல உருவாகும். அதோட பல விதமான ஸ்கின் கண்டிஷன்ஸ், சொரியாசிஸ், எக்ஸிமா போன்ற பல விதமான கண்டிஷன்ஸ் தொடர்ந்து நம்ம கிட்ட இருக்கிறதுக்கு மெயின் காரணமா இருக்கக்கூடியது இந்த லீக்கி கட் அப்படின்னு சொல்லக்கூடிய குடல் கசிவு நோய். இத இந்த ஜனோலின் புரோட்டீன் எவ்வளவு ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் இதை ஒரு டெஸ்டா எடுக்கிறாங்க. இல்லைன்னா இது ரொம்ப ஹை மைக்ரோஸ்கோபிக்ல பார்க்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. ரொம்ப ஈஸியா
டயக்னோஸ் பண்ணக்கூடிய அளவுக்கான பிரச்சனை அல்ல. பட் இன்றைய காலகட்டத்துல ஒரு மிகப்பெரிய டிசார்டரை உருவாக்கக்கூடிய, நம்மளுடைய உடல் உபாதைகளை அதிகமாக ஏற்படுத்தக்கூடிய உடல் உபாதைகள் வாழ்நாள் முழுவதும் தொடரக்கூடிய அளவுக்கு பிரச்சனைகளை உண்டு பண்ணக்கூடிய ஒரு பிரச்சனை தான் இந்த லீக்கி கட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கு சரியான தீர்வு என்பது நல்ல உணவு பழக்க வழக்கமும், நம்மளுடைய குடலை பாதிக்காத, குடலுக்கு உறுதுணையான உணவு பழக்க வழக்கத்தையும், குடலுக்கான போதிய அளவு வளைந்து நெளிந்து பண்ணக்கூடிய உடற்பயிற்சிகளும் இதுக்கு சப்போர்ட்டிவாக அமையும். அது தவிர உணவு பழக்க வழக்கத்துல சில நுண்ணூட்டச்சத்துக்கள், சில அமினோ ஆசிட்ஸ், இந்த மாதிரியான ரொம்ப மெல்லிய அல்லது நுண்ணிய ஊட்டச்சத்துக்கள் மூலமாக இதை நிவர்த்தி பண்ண முடியும். அதோட ப்ரோபயோட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களை உடல் முழுவதும் காலனிகளாக உருவாக்குவதன் மூலம் இதற்கான நிரந்தர சொல்யூஷனை நாம தேட முடியும். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய 2 ப்ராடக்ட்கள்ல ஒன்று அல்டிமேட் கட் சொல்யூஷன் சொல்லக்கூடிய இந்த ப்ராடக்ட், இன்னொன்னு பிஃபோர் மீல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ப்ராடக்ட். இந்த ரெண்டுமே இந்த லீக்கி கட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லக்கூடியது மற்றும் நம்மளுடைய ஒட்டுமொத்த குடல் பராமரிப்பிற்கு அற்புதமாக வேலை பண்ணக்கூடிய இந்த 2 ப்ராடக்ட்களும் ஒருங்கிணைஞ்சு சாப்பிட வேண்டியது ரொம்ப அவசியம். காரணம், இந்த இன்டெஸ்டைன்ல நல்லது செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள், காலனிகள் அதிகமாக இருந்தால் இந்த லீக்கி கட் சம்பந்தமான பிரச்சனைகளை நாம தடுக்க முடியும் அப்படிங்கிறது சயின்ஸ். இதுக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா அதை சால்வ் பண்றதுக்கும் இதே சேம் மெத்தடை தான் நாம யூஸ் பண்ண போறோம். நல்ல சில இன்கிரியன்ட்ஸை சாப்பிடணும். அதோட சேர்த்து ப்ரோபயோட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்லது செய்யக்கூடிய பாக்டீரியல் காலனிகளை அதிகமாக உருவாக்கி நம்மளுடைய குடலை ஆரோக்கியமானதாக, ஆரோக்கியமான காலனிகளை உள்ளடக்கியதாக மாற்றணும். இதுதான் சொல்யூஷன். இப்போ பாயிண்ட் நம்பர் 1, இந்த லீக்கி கட் சொல்யூஷனுக்கு முதன்மையான ஒரு இன்கிரியன்ட் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடியது அல்டிமேட் கட் சொல்யூஷன். இதுல மிக முக்கியமான ஒரு இன்கிரியன்ட் வந்து எல் குளுட்டோதயோன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இன்கிரியன்ட் இருக்கு. பிளஸ் சப்போனைன் அப்படின்னு சொல்லக்கூடிய வெந்தயத்திலிருந்து பிரிச்சு எடுத்த ஒரு மருத்துவ உட்பொருள் இருக்கு. இந்த ரெண்டும் மிக முக்கியமான இன்கிரியன்ட்ஸா நம்மளுடைய அல்டிமேட் கட் சொல்யூஷன்ல இருக்கு. சப்போனைன் பிளஸ் எல் குளுட்டோதயோன். இந்த எல் குளுட்டோமைன் அப்படின்னு சொல்லக்கூடியது இது ஒரு வகையான அமினோ ஆசிட். புரோட்டீன்ல இது ஒரு வகையான அமினோ ஆசிட். இது இந்த குடல் சுவர்கள்ல ஏற்படக்கூடிய அந்த டேமேஜையும், சிதிலமடைஞ்ச தேவையற்ற வயசான செல்களை ரிமூவ் பண்ணிட்டு புதிய செல்கள் உருவாவதற்கு இந்த எல் குளுட்டோமைன் சொல்லக்கூடிய இந்த அமினோ ஆசிடும், இந்த சப்போனைன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வெந்தயத்திலிருந்து எடுத்த மருத்துவ பொருளும் மிக முக்கியமான ஒரு காரணிகளாக அமையுது. அப்ப இந்த ப்ராடக்டை நம்ம எடுக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா, இந்த சிதிலம் அடைஞ்ச இந்த இடத்துல நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த லெஃப்ட் சைடு ரைட் சைட்ல பார்த்துட்டு இருக்கிற அந்த சிதிலம் அடைஞ்ச செல்கள் இருக்கு பாருங்க. இந்த சிதிலம் அடைஞ்ச செல்களை புதிய செல்களாக மாற்றி புது புது கோடிக்கணக்கான செல்களை உருவாக்கி நம்மளுடைய குடல் சுவர்களை புத்தம் புதியதாக மாற்றுவதற்கு இந்த எல் குளுட்டோமைன் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுது.
அதே மாதிரி சப்போனைன் சொல்லக்கூடிய இந்த மருத்துவ பொருளும் ரொம்ப அதிகமா சப்போர்ட் பண்ணுது. இந்த ப்ராடக்ட்ல பவுடர் ஃபார்மேட்ல இருக்கு. இந்த ப்ராடக்டை தொடர்ந்து ஒரு 30 நாள்ல இருந்து 40 நாள் வரைக்கும் நம்மளால எடுக்க முடியும். இது 200 கிராம் பவுடர். ஒரு நாள் டோசேஜ் அப்படிங்கிறது மார்னிங்ல 5 கிராம், அதாவது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்தா போதுமானது. வழக்கமா நான் சஜஸ்ட் பண்றது மார்னிங் டைம்ல குளிர்ந்த அல்லது மிதமான தண்ணீர்ல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு காலையில நம்ம குடிக்கும்போது ஒரு ஆரஞ்சு ஜூஸ் குடிக்கிற மாதிரி அற்புதமான டேஸ்ட்ல இந்த ப்ராடக்ட் இருக்கும். ஒரு தடவை நீங்க குடிச்சிட்டீங்க அப்படின்னா திரும்பவும் நெக்ஸ்ட் டே தானாக உங்களை சமையல் ரூமுக்கு கொண்டு போயிடும். அந்த அளவுக்கு நல்ல டேஸ்டியா இருக்கும். ஒண்ணு. ரெண்டாவது, இந்த ப்ராடக்டை எம்டி ஸ்டொமக்ல தான் எடுக்கணும். யார் தவிர்க்கலாம் அப்படின்னா டயபெட்டிக் பேஷண்ட் இதை தவிர்க்கலாம். மற்றபடி யார் வேண்டுமானாலும் இந்த ப்ராடக்டை எடுக்கலாம். எடுக்கும்போது ஒரு சில நபர்களுக்கு ஒரு நாள் அல்லது 2 நாள் ஒரு 100 பேர்ல 90 பேருக்கு பிரச்சனை இல்லை. ஒரு 10 பேருக்கு ஒரு சில அளவுக்கு இந்த மோஷன் ஃப்ரீயா போடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அது லூஸ் மோஷனாகவும் இருக்கலாம் அல்லது ஃப்ரீ மோஷனாகவும் இருக்கலாம். அதுக்கான வாய்ப்புகள் ஒரு 10% மக்களுக்கு உண்டு. அந்த மாதிரி லூஸ் மோஷன் லைட்டா ஆச்சு அப்படின்னா ஒரு 2 நாள் கேப் விட்டு திரும்பவும் எடுக்கலாம். அவ்வளவுதான், சிம்பிள் ஃபார்மேட். இந்த ப்ராடக்ட் எடுக்கிறதுனால என்னென்ன மாதிரியான நன்மைகள் வரும் அப்படின்னா, இந்த லீக்கி கட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிரச்சனைகளை முழுமையாக தீர்ப்பதன் மூலமாக பல பிரச்சனைகளுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய இந்த ரூட் காஸை நம்மளால கிளியர் பண்ண முடியும். என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்? ஒண்ணு, குடல் வீக்கம், குடல்ல இருக்கக்கூடிய புண்கள், குடல் சரிவர மூமெண்ட்ஸ் இல்லை, அதாவது ஐபிஎஸ், இன்ஃப்ளமேட்டரி பவுல் டிசீஸ், கான்ஸ்டிபேஷன், இது எல்லாத்தையுமே தவிர்க்க முடியும். இந்த ப்ராடக்டை சாப்பிட்றதன் மூலமாக தவிர்க்க முடியும். அதோட மட்டும் இல்லாம சில பேருக்கு ஸ்கின் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குமானால் இது தொடர்ந்து 8 to 16 வாரங்கள் தொடர்ந்து இந்த ப்ராடக்டை எடுக்கிறதன் மூலமாக ஒரு நல்ல முன்னேற்றத்தை காண முடியும். ஸ்கின் சம்பந்தமான பிரச்சனைகள்னு சொல்லக்கூடிய எக்ஸிமா, அக்னி, சோரியாசிஸ், இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு காரணமான இந்த லீக்கி கட்டை கிளியர் பண்றதன் மூலமாக படிப்படியாக கழிவுகள் குடலில் ரத்தத்துல போய் சேர்றதை தடுத்து முறையா அந்த கழிவுகளை நீக்கம் செய்வதன் மூலமாக நம்மளுடைய ஸ்கின்னை நம்மளால் பாதுகாக்க முடியும். ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், அதுல இருந்து படிப்படியாக வெளியேற முடியும். ஒபிசிட்டி குறைக்க முடியும். இதெல்லாம் நாம பண்ண வேண்டிய மிக முக்கியமான பிரச்சனைகள்ல இருந்து வெளியில வர்றதுக்கான தீர்வுகள். அதோட சேர்த்து இதே பிரச்சனைகளுக்காக இதை மட்டும் நாம சாப்பிட சொல்லல, இதை மார்னிங் டைம்ல கண்டிப்பா சாப்பிடணும். நைட்ல அடுத்து சொல்லக்கூடிய ப்ராடக்டை நிச்சயமாக சாப்பிடணும். அதுல இந்த ப்ராடக்ட் தான் ரொம்ப அற்புதமான ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட்டுக்கு பேர் பிஃபோர் மீல் அப்படின்னு ப்ராடக்ட். இது எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா ஒரு 4 வகையான ஆக்ஷன்ஸை பேஸ் பண்ணியிருக்கு. ஒன்னு, ப்ரோபயோட்டிக், நல்லது செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள். ரெண்டாவது, ப்ரீபயோட்டிக், அந்த ப்ரோபயோட்டிக்னு சொல்லக்கூடிய பாக்டீரியாக்களுக்கான உணவுகள். மூணாவது, போஸ்ட்பயோட்டிக், அதாவது இந்த காலனிகள்ல அதிகமான நல்லது செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் அதிகமாக இருந்தால் அது வெளியிடக்கூடிய சில கழிவுகள் அந்த கெட்டது செய்யக்கூடிய பாக்டீரியாக்களை தொடர்ந்து கட்டுக்குள்ள வச்சிருக்கும். அதுக்கு பேர் போஸ்ட்பயோட்டிக் அப்படின்னு பேரு. அடுத்தது
டைஜஸ்டிவ் என்சைம்ஸ். இதுல வந்து பப்பாளியிலிருந்து எடுக்கப்பட்ட பாப்பின்ஸ் சொல்லக்கூடிய ஒரு டைஜஸ்டிவ் என்சைமும் இதுல இருக்கு. அப்போ இது ஒரு 4-வே ஆக்ஷனாக இந்த ப்ராடக்ட் செயல்படும். அதுக்கு முன்னாடி இந்த ப்ரோபயோட்டிக் அப்படின்னா என்ன, அது எதுக்கெல்லாம் பயன்படுது, இப்போ ப்ரோபயோட்டிக்னா ஏன் இதை நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். இந்த ப்ரோபயோட்டிக்னா என்ன அப்படின்னா, நல்லது செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் நம் குடல்ல, நம்மளுடைய குடல் மட்டும் இல்ல, நம்மளுடைய உடல் முழுவதும் எல்லா இடங்களிலும் நம்மளுடைய செல்களை போல, நம் உடல் உறுப்புகள்ல நம்மளுடைய செல்கள் முக்கியமானது. அந்த செல்களை போல ஈக்குவலான அளவுக்கு, அதாவது 1:1 ரேஷியோல உடல் முழுவதும் பரவி இருக்கக்கூடிய மைக்ரோப்ஸ் சொல்லக்கூடிய நுண் உயிர்களால் ஆனதுதான் நம்மளுடைய உடல். கிட்டத்தட்ட 600 ட்ரில்லியன் செல்ஸ் இருக்கு அப்படின்னா 300 ட்ரில்லியன் அளவுக்கு மைக்ரோப்ஸ் சொல்லக்கூடிய இந்த பாக்டீரியாக்களும் இருக்கு. இது இல்லாம நம்மளுடைய உடல் இல்லை. இதுல ஆரோக்கியம்னு சொல்லணும்னா நம்மளுடைய உடல்ல எவ்வளவு அதிகமான நல்லது செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் இருக்கு அப்படிங்கிறத பொறுத்துதான் நமக்கு தீமை செய்யக்கூடிய பாக்டீரியாக்களை அழிக்க முடியும் அல்லது கட்டுக்குள் வைக்க முடியும். இப்ப எதனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதோ அதன் அடிப்படையில தான் நம்மளுடைய உடல் இயங்கும். ஜென்ரலா 2 மிக முக்கியமான ஸ்தலங்கள்ல இது தன்னுடைய பணிகளை செய்யும். ஒண்ணு, நோய் எதிர்ப்பாற்றல், நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்துற பங்கு. 2வது, நம்மளுடைய மூளை திறனை அதிகப்படுத்தக்கூடிய பண்பு. இந்த 2க்கும் மிக முக்கியமான ஒரு காரணியாக இருக்கக்கூடியது இந்த ப்ரோபயோட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்லது செய்யக்கூடிய பாக்டீரியா. இந்த ரெண்டு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய நோய் எதிர்ப்பாற்றல் அதாவது பர்ஃபெக்ட் கண்டிஷன்ல இருக்கணுமானால், நம்மளுடைய மூளை பலமாக இருக்குமானால், இந்த 2க்கும் மிக முக்கியமான காரணி எதுவாக இருக்கும் அப்படின்னா, நம் உடல் முழுவதும், நம்மளுடைய குடல் முழுவதும் நாமல் மெயின்டைன் பண்ணக்கூடிய இந்த ப்ரோபயோட்டிக்னு சொல்லக்கூடிய நல்லது செய்யக்கூடிய பாக்டீரியாக்களுடைய அளவை பொறுத்து தான் நம்மளுடைய நோய் எதிர்ப்பாற்றலும் நம்மளுடைய பிரெயின் ஆக்சிஸும் இருக்கும். ஜென்ரலா நம்மளுடைய அதிகமா நம்மளோட நல்லது செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள்ல முதன்மையானது பேசிலஸ் வகையான பாக்டீரியாக்கள். இந்த பேசிலஸ் வகையான பாக்டீரியாக்கள் அப்படிங்கிறது அதுல நூற்றுக்கணக்கான உட்பிரிவுகள் இருக்கு. இந்த லாக்டோபேசிலஸ் அப்படிங்கிற ஒரு வகையான பாக்டீரியா தான் பொதுவா மெஜாரிட்டியா எல்லாராலையும் யூஸ் பண்ணப்படுது. பர்டிகுலரா சொல்லணும் அப்படின்னா, அந்த சப்ளிமெண்ட்டுகள்ல அதிகமாக உலகத்துல இருக்கக்கூடியது லாக்டோபேசிலஸ் அப்படின்ற சொல்லக்கூடிய பேசிலஸ் வகை பாக்டீரியா. இதுலயே பல விதமான பாக்டீரியாக்கள் நம்மளுக்கு இருக்கு. ஸ்டெபைலோகாக்கஸ் வகையான பாக்டீரியாஸ், காக்கஸ் வகையான பாக்டீரியாக்கள், ஸ்டெப்டோகாக்கஸ் வகையான பேசிலியாக்கள், அப்புறம் பிஜிலிகாக்கஸ்ங்கிற வகையான பாக்டீரியாக்கள். இந்த மாதிரி பல நுண்ணிய ஸ்பீசிஸை பேஸ் பண்ணி நிறைய உட்பிரிவுகள் இதுல இருக்கு. இதுல மேஜர் வந்து பேசிலஸ் வகை. இது எங்க நம்ம ஈஸியா பார்க்க முடியும் அப்படின்னா, நம்மளுடைய மாவு புளிக்கிற இடத்துல இருக்கக்கூடியது, தயிர் பால் வந்து தயிராக மாறும்போது கிடைக்கக்கூடியது, ஊறுகாயில இருக்கக்கூடியது, யோகர்ட்ல இருக்கக்கூடியது, இதெல்லாம் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா பேசிலஸ் வகையான பாக்டீரியாக்கள். இதுல ஒரு வகையான பாக்டீரியா தான் நீங்க படத்துல பார்த்துக்கிட்டு இருக்கிற நம்மளுடைய பிஃபோர் மீல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ப்ராடக்ட்ல பேசிலஸ் வகையான பாக்டீரியாக்கள் தான் கோடிக்கணக்கான அளவுல ஒரு கேப்சூல்ல இருக்கு. இத ஒரு நாளைக்கு ஒரு கேப்சூல் மட்டும் எடுத்தால் போதுமானது. இரவுல ஒரே ஒரு கேப்சூல் மட்டும் எடுத்தால் போதுமானது. இதை எடுக்கும்போது கொஞ்சம் அதிகமாக தண்ணீர் குடிக்கணும். குடிக்கணும்னாக்க கொஞ்சோண்டு தண்ணியை குடிச்சிட்டு விட்டுறக்கூடாது. காரணம் என்னன்னா, நம்மளுடைய குடல் நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி அல்லது சாப்பிடும்போது
பொதுவாகவே அதிகமான அசிடிக் தன்மையில இருக்கும். சரி, ஆசிட் தன்மையில இருக்கும். அசிடிக் தான் ஆசிட்னு சொல்றோம். நம்மளுடைய இரைப்பையில அதிகமான ஆசிட் சுரந்திருக்கும். நாம சாப்பிடக்கூடிய உணவுகள் கறியா இருந்தாலும் சரி, மட்டனு, சிக்கனு, முட்டை எதை போட்டாலும் அந்த ஆசிட்ல போயிட்டு முங்கி அது அழிஞ்சு அது கூழா மாறி அதுக்கப்புறமெல்லாம் சிறுகுடல்ல போய் இறங்கும். அப்ப பிரைமரியா நம்ம உணவு போடும்போது அந்த உணவை கரைக்கிறதுக்கான ஹைட்ரோகுளோரிக் அமிலம் நம்மளுடைய இரைப்பையில சுரந்துகிட்டு இருக்கும். அந்த சமயத்துல இந்த மாத்திரைகளை நம்ம போடும்போது டக்குனது இது எல்லாமே உயிருள்ள பாக்டீரியாக்கள். இது நம்ம சிறுகுடல்ல போய் சேர்றதுக்கு முன்னாடி பெரும்பாலான பாக்டீரியாக்கள் அழிஞ்சு போயிடும் அந்த ஆசிட்ல பட்டு. இருந்தாலும் நம்மளுடைய கேப்சூல் வந்து எப்படி பண்ணியிருக்காங்க கேட்டீங்கன்னா, லேட்டர் டிசால்வேஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 மணி நேரம் கழிச்சு தான் இது உடையும். அப்ப நம்மளுடைய சிறுகுடல்ல உடையாம சிறுகுடலை தாண்டி உணவு வெளியில போகும்போது, அதாவது சரி இரைப்பையில உடையாம சிறுகுடல்ல உடையும். அந்த மாதிரி தான் இது லேட்டர் டிசால்விங் டெக்னாலஜில உருவாக்கப்பட்டிருக்கிற ஒரு அருமையான ப்ராடக்ட். அப்போ இந்த ப்ராடக்டை நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா, சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்டாலும் சரி, சாப்பிட்றதுக்கு பின்னாடி சாப்பிட்டாலும் சரி, கண்டிப்பா 2 மணி நேரம் கழிச்சு தான் இது உடைஞ்சு சிறுகுடல்ல போய் கலக்கும். அதனால என்ன நன்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆசிட்ல நம்மளுடைய பாக்டீரியாக்கள் மாட்டாம ஆசிட் ஃபில்டர் ஆகி கீழே சிறுகுடல்ல போய் இறங்கும் போது அது அல்கலைனாக மாறி இருக்கும் போது இந்த பாக்டீரியாக்கள் ஓபன் ஆகும் போது நிறைய காலனிகள், நிறைய பாக்டீரியாக்கள் ரீப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பாக அமையும். அப்போ இந்த ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் மெயினா டெக்னாலஜி தான் நம்ம ப்ராடக்டுடைய ரிசல்ட்டை கொடுக்கும். நண்பர்களே, இந்த ப்ராடக்டை நம்ம தொடர்ந்து 8 வாரங்கள், 4 வாரம்ங்கிறது 1 மாதம், 8 வாரங்கிறது 2 மாதம், நம்மளுடைய அல்டிமேட் கட் சொல்யூஷனாக இருந்தாலும் சரி, நம்மளோட பிஃபோர் மீல் இந்த 2 ப்ராடக்ட்டுமே எடுக்கலாம். அல்லது டயபெட்டிக் பேஷண்டாக இருந்தால் இந்த ஒரு ப்ராடக்ட் மட்டுமே எடுக்கலாம். அப்படி எடுக்கும்போது 2 மாசத்துக்குள்ளர நம்மளுடைய குடல் புதுமையானதாக ஒட்டுமொத்த சத்துக்களையும் உடைக்கக்கூடிய அளவுக்கு, நம்மளுடைய கிருமிகளை கட்டுப்படுத்தக்கூடிய அளவுக்கு, நம்மளுடைய நோய் எதிர்ப்பாற்றலை பல மடங்கு அதிகப்படுத்துகிற அளவுக்கு, நம்மளுடைய பிரைன் ஆக்சஸ் ரேட்டை அதிகப்படுத்தக்கூடிய அளவுக்கு சிறப்பானதாம நம்மளுடைய கட் அப்படின்னு சொல்லக்கூடிய குடல் பகுதி ஸ்ட்ராங்காக மாறி இருக்கும். அதன் மூலமாக நாம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டுல இருக்கக்கூடிய சத்துக்கள் முறையாக உடைக்கப்பட்டு, முறையாக பகுக்கப்பட்டு, இது கன்வர்ஷன் பண்றதுக்கும் ஒரு பொருள் இன்னொரு பொருளாக மாறுவதற்கும் இது உறுதுணையாக இருக்கும். மெயினா சொல்லணும் அப்படின்னா, நாம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டுல இருக்கக்கூடிய நார் பொருட்கள் அதுதான் நம்மளுடைய ப்ரோபயோட்டிக்கான உணவாக அமையுது. அதே சமயத்துல இது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வளர்சிதை மாற்றம் போல இது புதிதாக சில விட்டமின்ஸையும் சில மினரல்ஸையும் உற்பத்தி பண்ணுது. சொல்ல போனா பர்டிகுலரா வைட்டமின் கே, வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸஸ அதிகமாக உற்பத்தி பண்றதுக்கு இதனுடைய ப்ரோபயோட்டிக்ஸ் உறுதுணையாக இருக்கு. நம்ம யாருடைய குடல்லாம் அதிகமான ப்ரோபயோட்டிக்ஸ் இருக்கோ அவங்களுக்கு வைட்டமின் கே, வைட்டமின் B12 தானாகவே உற்பத்தி செய்யும். அது மட்டும் இல்லாம சில நொதிகளை இது சுரக்கிறதுனால உடைக்க முடியாத சில சத்துக்களை உடைச்சு குடல் உறிஞ்சுவதற்கு தேவையான அளவுக்கு கொடுக்கறதுனால சுகர் பேஷண்ட்ஸ் ரொம்ப எளிமையாக சுகரை கண்ட்ரோல் பண்றதுக்கு நம்மளுடைய ப்ரோபயோட்டிக் அற்புதமாக வேலை செய்யும். உடல் எடை குறைக்கணும்னு ஆசைப்படக்கூடியவங்களுக்கு இந்த ஃபேட்டை டிசால்வ் பண்ணி அதை ஃபேட்ல எளிமையான ஃபேட்டாக மாற்றுவதற்கு இந்த ப்ரோபயோட்டிக்ஸ் யூஸ் பண்றதுனால நம்மளுடைய உடல் எடை குறைப்புக்கும் இந்த ப்ராடக்ட் வேலை செய்யும். உடல்ல இருக்கக்கூடிய பெல்லி குறையறதுக்கு இதுக்கு ஒரு ப்ரோபயோட்டிக்ஸை வச்சு ஒரு ஹியூமன் ட்ரையல்ஸ் நடத்தினாங்க. கிட்டத்தட்ட ஒரு 210 நபர்கள் கலந்து கொண்ட அந்த ட்ரையல்ல யாரெல்லாம் ப்ரோபயோட்டிக்ஸ் எடுத்துக்கிட்டு தொடர்ந்து அவங்களுடைய காமன் உணவுகளை எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு 8 to 10% 2 மாதங்களில் 8 வாரங்களில் 8 to 10%
கொலஸ்ட்ரால் அளவு குறைவதை கணக்கிட்டார்கள். இந்த மாதிரி கொலஸ்ட்ராலை ரெடியூஸ் பண்றதுக்கும் சுகரை கண்ட்ரோல் பண்றதுக்கும் உதவக்கூடியதுதான் நம்மளுடைய ப்ரோபயோட்டிக்ஸ் சொல்லக்கூடிய நம்மளோட பிஃபோர் மீல் கேப்சூல்ஸ். அப்போ இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்னங்கிறது உங்களுக்கு புரியும். கட்டுக்கடங்காத சுகர் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு ப்ரோபயோட்டிக்ஸோட சேர்த்து ஒரு ப்ராடக்டை கொடுக்கும்போது அது அற்புதமாக வேலை செய்யும். சில பேருக்கு அதிகமான கொலஸ்ட்ரால் இருக்குன்னா ப்ரோபயோட்டிக்கோட சேர்த்து கொடுக்கும்போது, இந்த பிஃபோர் மீலோட சேர்த்து கொடுக்கும்போது அவங்களுக்கு நிச்சயமாக நல்ல பலனை கொடுக்கும். இந்த மாதிரி நம்மளுடைய குடல் சார்ந்து நம்மளுடைய உடல்ல ஏற்படக்கூடிய பல வகையான மாற்றங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியதுதான் நம்மளோட பிஃபோர் மீல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கேப்சூல்ஸ். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ப்ராடக்ட்டுகள் எல்லாமே எவ்வளவு அற்புதமான விஷயங்களை கொண்டு இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்.